இது உங்கள் எம்எம்ஐ கேத்தலிக் மீடியா யூடியூப் சேனல். திருப்பலியை பற்றிய இந்த 101 பகுதி விளக்கத் தொடர். ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் இதயத்தை தொடட்டும், உங்கள் வாழ்க்கையை மாற்றட்டும். இப்போது திருப்பலியின் ரகசியங்களை நோக்கி வீடியோவுக்குள் போகலாம். 6 வார்த்தைகள். இது எனது உடல், இது எனது இரத்தம். ஆமாம், உலக வரலாற்றிலேயே மிகவும் பிரபலமான வார்த்தைகள் என்று இதை சொல்லலாம். வரலாற்றில் வெறும் 6 வார்த்தைகள் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை இரண்டாக பிளக்கும்னு யாராவது எப்போதாவது நினைத்திருப்பார்களா? சொல்லப்போனா வாய்ப்பே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். சாதாரணமாக நாம் வரலாறு என்பது பாறையில் செதுக்கப்பட்ட எழுத்துக்களைப் போல எக்காலத்திலும் மாறாதது என்று நினைப்போம். அது மனிதர்களுக்கு இருக்கும் ஒரு பொதுவான உளவியல் எண்ணம்தான். ஆனால் பல நூற்றாண்டுகளாக கோடிக்கணக்கான மக்களால் எந்த ஒரு சிறு கேள்வியும் இன்றி முழுமையான உண்மை என்று ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஆழமான நம்பிக்கை ஒரே ஒரு மனிதரின் முடிவால் எப்படி சுக்குநூறாக உடைந்தது, அதுவும் ஒரு சில 10 ஆண்டுகளிலேயே பல 100 சிந்தனைகளாக அது சிதறியது எப்படி என்பதுதான் இங்க ரொம்ப ஆச்சரியமான விஷயம். நேயர்களே, இதை பற்றி நீங்கள் எப்போதாவது ஆழமாக யோசித்ததுண்டா? இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தேடல். இன்றைய நமது இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ இன்று நாம் பார்க்க போகும் தலைப்பு கிறிஸ்துவ வரலாற்றில் மிகவும் முக்கியமான, அதே சமயம் மனிதர்களின் சிந்தனை பரிணாமத்தை மிக தெளிவாக காட்டும் ஒரு வரலாற்று நிகழ்வு. கண்டிப்பா இதை ஒரு வரலாற்று திருப்புமுனை என்றே சொல்லலாம். ஆரம்பகால கிறிஸ்துவர்களிடையே ஆழமாக வேரூன்றியிருந்த மாஸ் எனப்படும் ஆராதனை மற்றும் நற்கருணை தொடர்பான நம்பிக்கைகள் காலப்போக்கில் எப்படி, ஏன் பலவிதமாக புரிந்து கொள்ளப்பட்டன என்பது பற்றிதான் இன்று நாம் முழுமையாக விவாதிக்கப் போகிறோம். சரி, இதை நாம் விரிவாக அலசுவோம். கண்டிப்பாக அலசுவோம். ஆனால் இந்த ஆழமான அலசலுக்குள் நாம் நுழைவதற்கு முன் ஒரு விஷயத்தை நேயர்களாகிய உங்களுக்கு மிக தெளிவாக கூற விரும்புகிறேன். சொல்லுங்கள். அந்த நடுநிலை அறிவிப்பு மிக முக்கியம். நாம் இன்று எந்த மத நம்பிக்கையையும் சரியென்றோ அல்லது தவறென்றோ தீர்ப்பளிக்க வரவில்லை. இன்று நாம் விவாதிக்கப் போகும் தகவல்கள் அனைத்தும் நமக்கு வழங்கப்பட்டுள்ள மூலக்கட்டுரையின் வரலாற்று மற்றும் இறையியல் குறிப்புகளை மட்டுமே அடிப்படையாக கொண்டவை. அதாவது ஒரு வரலாற்று மாணவனைப் போல இதை நாம் பார்க்கப் போகிறோம், இல்லையா? சரியாக சொன்னீர்கள். நம் முன்னுள்ள வரலாற்று ஆவணங்கள் என்ன சொல்கின்றன, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மக்களின் சிந்தனை எப்படி மாறியது என்பதை மட்டுமே ஒரு வரலாற்று ஆய்வாளரின் கோணத்தில் நடுநிலையாக பார்க்கப் போகிறோம். இதில் எந்த ஒரு குறிப்பிட்ட மதக் கொள்கையையும் நாம் ஆதரிக்கவும் இல்லை, எதிர்க்கவும் இல்லை என்பதை நேயர்களுக்கு மீண்டும் அழுத்தமாக பதிவு செய்கிறோம். ஆமாம், ஒரு தகவல் காலப்போக்கில் எப்படி பலவிதமாக பரிணாமம் அடைகிறது என்பதை தர்க்க ரீதியாக புரிந்து கொள்வது மட்டும்தான் நமது ஒட்டுமொத்த நோக்கமும். மிக முக்கியமான ஒரு தெளிவுபடுத்தல் இது. நேராகிய நீங்கள் இப்போது யோசிக்கலாம், பல நூற்றாண்டுகளுக்கு முன் நடந்த இந்த மத வரலாற்று நிகழ்வு இன்று எனக்கு ஏன் முக்கியம் என்று. அது ரொம்பவே நியாயமான ஒரு கேள்விதான். இது வெறும் மதம் சார்ந்த விஷயம் மட்டுமல்ல. மனிதர்களின் சிந்தனை அமைப்பு, ஒரு தகவலை அவர்கள் உள்வாங்கி புரிந்து கொள்ளும் விதம் மற்றும் எந்த ஒரு துறையாக இருந்தாலும் பல காலமாக மாறாமல் இருந்த ஒரு அடிப்படை விதி எப்படி ஒரே ஒரு திருப்புமுனையால் முற்றிலுமாக மாறுகிறது என்பதற்கான ஆகச்சிறந்த உதாரணம் இது. உண்மைதான். இதை புரிந்து கொள்வது இன்று நாம் வாழும் தகவல் யுகத்தில் மிகவும் அவசியமான ஒன்று. சரி, தொடக்க காலத்திற்கு செல்வோம். நமது தரவுகளின்படி மனித வரலாற்றின் ஆரம்ப காலத்தில் அனைத்து கிறிஸ்தவர்களுமே எந்தவிதமான முரண்பாடும் இல்லாமல் ஒரு பொதுவான நம்பிக்கையை பகிர்ந்து கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். ஆமாம், அந்த காலகட்டத்தை நீங்கள் கொஞ்சம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். அது எப்படி சாத்தியம்? அந்த நம்பிக்கை என்னவாக இருந்தது? அது ஐரோப்பாவைச் சுற்றியுள்ள உலகம். அந்த காலத்தில் திருச்சபை என்பது வெறும் ஒரு வழிபாட்டு தலம் அல்ல. ஓஹோ, பின்ன அது எப்படி இருந்தது? அதுதான் அதிகாரம், அதுதான் சட்டம், சொல்லப்போனா அதுதான் மக்களின் அன்றாட வாழ்க்கை. அவர்கள் அனைவருமே மாஸ் ஆராதனையை கூட்டாக கொண்டாடினார்கள். அதாவது ஒரு ஒருங்கிணைந்த சமூக நிகழ்வு போலவா? ஆமாம், அதேபோல நற்கருணை மீதும் அவர்கள் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். இந்த 2 விஷயங்களும் பல நூற்றாண்டுகளாக மனிதர்களால் விவாதிக்கப்படாத, யாராலும் கேள்வி கேட்கப்படாத, தெய்வீகமாக வெளிப்படுத்தப்பட்ட முழுமையான உண்மைகளாகவே கருதப்பட்டன. யாரும் ஒரு சின்ன கேள்வி கூட கேட்கவில்லையா? கேட்கவில்லை. நற்கருணை என்பது அவர்களுக்கு ஒரு சாதாரண சடங்கு மட்டுமல்ல, அது இயேசு கிறிஸ்துவின் நேரடி பிரசன்னமாகவே பார்க்கப்பட்டது. அதில் மாற்று கருத்து என்ற பேச்சுக்கே இடமில்லை. ஒரு நிமிஷம் பொறுங்கள், எனக்கு இது சற்று ஆச்சரியமாக இருக்கிறது. என்ன ஆச்சரியம்? மாற்று கருத்தே இல்லாத அளவுக்கு ஒரு சமூகம் முழுமையாக ஒரு விஷயத்தை நம்புகிறதென்றால் அந்த கட்டமைப்பு எவ்வளவு பலமாக இருந்திருக்க வேண்டும்.
ரொம்ப ரொம்ப பலமான ஒரு இரும்பு கட்டமைப்பு அது. அப்படிப்பட்ட ஒரு இரும்பு கோட்டையை உடைப்பது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. ஆனால் வரலாறு எப்போதுமே ஒரு எதிர்பாராத திருப்பத்தை தன்னுள் ஒளித்து வைத்திருக்கும் அல்லவா? ஆமாம், அந்த மாபெரும் திருப்புமுனை அக்டோபர் 31, 1517ஆம் ஆண்டு நிகழ்ந்தது. மார்ட்டின் லூதர் என்ற ஒரு தனிமனிதர் கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து பிரிந்து சென்ற அந்த நாள் ஒட்டுமொத்த ஐரோப்பிய வரலாற்றையும் புரட்டி போட்டது. அது ஒரு மிகப்பெரிய சமூக மற்றும் இறையியல் அதிர்வலை. இங்கே எனக்கு ஒரு விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாக தோன்றுகிறது. அவர் ஒன்றும் வெளியிலிருந்து வந்த புரட்சியாளர் அல்லவே. ஆமாம், அதுதான் இதில் நாம் ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயமே. மமது மூல தகவலின்படி மார்ட்டின் லூதர் திருச்சபையிலிருந்து பிரிந்து செல்வதற்கு முன் முழுமையாக 15 ஆண்டுகள் ஒரு கத்தோலிக்க பாதிரியாராகவே இருந்திருக்கிறார். அதாவது அந்த அமைப்பின் உள்ளேயே இருந்து செயல்பட்டவர். எனக்கு இது எப்படி தோன்றுகிறது என்றால், ஒரு குடும்பத்தின் பாரம்பரிய சமையல் குறிப்பை தலைமுறையாக மாறாமல் இருக்கும் ஒரு குறிப்பை அந்த குடும்பத்திலேயே 15 ஆண்டுகள் சமைத்த ஒருவரே திடீரென மாற்றம் முடிவெடுப்பதைப் போல இதை நாம் கருதலாமா? மிகச் சரியான ஒப்பீடு. நீங்கள் சொல்வது 100% உண்மை. அந்த 15 ஆண்டுகள் என்பதுதான் இங்கு மிக முக்கியமான திறவுகோல். அவர் ஒரு வெளியாள் அல்ல இல்லையா? கிடையவே கிடையாது. இங்கு கவனிக்க வேண்டிய சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், 15 ஆண்டுகள் அதே அமைப்புக்குள், அதே தத்துவங்களுக்குள், அதே ஆராதனைகளுக்குள் முழுமையாக ஊறிப்போன ஒருவர் அவர். ஒரு பாதிரியாரின் அன்றாட வாழ்க்கை எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆமா, அவர் தினமும் மாஸ் ஆராதனையை நடத்துபவர், நற்கருணையை தன் கைகளால் ஏந்துபவர். அந்த அமைப்பின் ஒவ்வொரு அசைவும் அவர் கத்துப்படி. ஒருவேளை வெளியிலிருந்து ஒருவர் விமர்சித்தால் அந்த அமைப்பு அதை எளிதாக ஒதுக்கி விடலாம் அல்லவா? கண்டிப்பா. ஒரு அமைப்பிற்கு வெளியே இருந்து ஒருவர் விமர்சனம் செய்யும் போதோ அல்லது பிரிந்து செல்லும் போதோ அந்த அமைப்பு அதனை மிக எளிதாக எதிர்கொண்டுவிடும். அவன் வெளியில் உள்ளவன், அவனுக்கு ஒன்றும் தெரியாது என்று ஒட்டுமொத்தமாக சொல்லிவிடுவார்கள். அதேதான், தங்களை தற்காத்துக் கொள்ள அவர்கள் ஒன்றுபடுவார்கள். ஆனால் அந்த அமைப்பின் ஆணிவேர் வரை தெரிந்த, அந்த அமைப்பிலேயே 15 ஆண்டுகள் வாழ்ந்த ஒருவரை அதிலிருந்து முரண்பட்டு வெளியேறுகிறார் என்றால் அது சாதாரணமான விஷயம் அல்ல. அது அந்த அமைப்பிற்குள் கற்பனை கெட்டாத வரலாற்று அதிர்வலைகளை ஏற்படுத்தும். ஆமா, அந்த 15 கால அனுபவம்தான் லூதரின் கேள்விகளை மிகவும் கூர்மையானதாக மாற்றியது. அந்த சமையல் குறிப்பு ஒப்பீட்டைப் போலவே அவருக்கு அந்த உணவின் சுவை மட்டுமல்ல, அதில் என்ன பிரச்சனை இருக்கிறது என்பதும் தெரிந்திருந்தது. இது ஒரு சாதாரண பிரிவினை அல்ல. அது பல நூற்றாண்டுகளின் அசைக்க முடியாத நம்பிக்கையை உலுக்கிய ஒரு மாபெரும் நிலநடுக்கம். உண்மைதான். அந்த நிலநடுக்கத்தின் விளைவு எவ்வளவு பெரியது என்பது அடுத்த சில 10 ஆண்டுகளிலேயே தெரிந்துவிட்டது. இதுதான் நமது மூலத்தரவுகளில் என்னை மிகவும் ஆச்சரியப்பட வைத்த சற்று குழப்பிய பகுதியும் கூட. எந்த பகுதி? அந்த 200 விளக்கங்கள் என்கிற தகவல்தானே? ஆமா, அதேதான். இயேசு கிறிஸ்து கூறியதாக நம்பப்படும் ஒரு வாக்கியம், நான் ஆரம்பத்தில் சொன்னது போல, இது எனது உடல், இது எனது ரத்தம். வெறும் 6 வார்த்தைகள். கிபி 1600ஆம் ஆண்டிற்குள், அதாவது லூதர் பிரிந்து சென்று ஒரு 100 ஆண்டுகளுக்குள்ளாகவே அந்த ஒற்றை வாக்கியத்திற்கு 200க்கும் மேற்பட்ட வெவ்வேறு புரொட்டஸ்டன்ட் விளக்கங்கள் உருவாகிவிட்டனவாம். ஆமாம், 200க்கும் மேல். இது ஒரு வரலாற்றுப் பதிவு. இதுதான் மிகவும் சுவாரஸ்யமான பகுதி. எனக்கு இது எப்படி சாத்தியமென்றே புரியவில்லை. இதை எப்படி நாம் தர்க்க ரீதியாக புரிந்து கொள்வது? அத நான் சொல்றேன். இது நாம் சிறுவயதில் விளையாடும் அந்த டெலிஃபோன் கேம் போல இருக்கிறதா? அதாவது ஒருவரிடம் காதோடு காதாக ஒரு செய்தியைச் சொல்லி அது பலரை கடந்து கடைசியில் இருப்பவரை சென்றடையும் போது முற்றிலும் வேறு செய்தியாக மாறிவிடுமே, அது போலவா இது? நீங்கள் சொல்லும் அந்த டெலிஃபோன் கேம் ஒப்பீடு கேட்க சுவாரஸ்யமாக இருந்தாலும் வரலாற்று ரீதியாகவும் தர்க்க ரீதியாகவும் இங்கே நடந்திருப்பது அதுவல்ல. அப்படியா? பின்ன என்ன நடந்தது? டெலிஃபோன் கேமில் நடப்பது ஒரு விபத்து. அது திட்டமிடாத ஒன்று. ஆனால் 1600களில் நடந்தது விபத்தல்ல, அது மனித சிந்தனையின் திட்டமிடப்பட்ட பகுப்பாய்வு. அதாவது வேண்டுமென்றே செய்யப்பட்ட பகுப்பாய்வு என்கிறீர்களா? ஆமாம். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால், ஒரு மைய அதிகாரம் உடைந்தால் என்ன நடக்கும் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். ஓ, ஒற்றை மைய அதிகாரத்திலிருந்து விலகியதால் வந்த விளைவு இது என்கிறீர்களா? கச்சிதமாக சொன்னீர்கள். ஒற்றை மைய அதிகாரத்திலிருந்து, அதாவது கத்தோலிக்க அமைப்பின் கட்டுப்பாட்டிலிருந்து மக்களின் சிந்தனை விலகியவுடன் என்ன நடந்தது தெரியுமா? என்ன நடந்தது? அதுவரை இந்த வாக்கியத்திற்கு இதுதான் அர்த்தம் என்று அதிகாரப்பூர்வமாக சொல்ல போப் என்ற ஒரு மைய அதிகாரம் இருந்தது. அவர்கள் சொல்வதுதான் இறுதி முடிவு. ஆனால் லூதலின் பிரிவினைக்கு பிறகு அந்த அதிகாரம் கேள்விக்குள்ளாக்கப்பட்டது. ஆமாம், அந்த மைய அதிகாரம் என்ற நடுவர் காணாமல் போனார். அப்படியென்றால் நடுவர் இல்லாத ஒரு விளையாட்டு போல இது மாறிவிட்டதா?
சரியாகச் சொன்னீர்கள். நடுவர் இல்லாதபோது ஒவ்வொரு வீரரும் தங்களுக்கு சாதகமாக தங்கள் கோணத்தில் விதிகளை புரிந்து கொள்ளத் தொடங்குவார்கள் அல்லவா? ஆமாம், கண்டிப்பா அப்படிதான் செய்வார்கள். அதுதான் நடந்தது. மனிதர்களின் சிந்தனை சுதந்திரம் விழுத்து விடப்பட்டது. ஒரே வரியை 200 கோணங்களில் பார்க்க வைத்தது மனித மனத்தின் இயல்பு. இது எப்படி புரிந்து கொள்வது? கொஞ்சம் உதாரணத்தோடு விளக்குங்களேன். இதை இப்படி வைத்துக் கொள்வோம். மிகவும் சிக்கலான ஆழமான ஒரு கவிதையை 200 ஓவியர்களிடம் கொடுத்து, இதை படித்துவிட்டு உங்கள் புரிதலை ஒரு ஓவியமாக வரையுங்கள் என்று சொன்னால் என்ன நடக்கும்? நிச்சயமாக நமக்கு 200 வெவ்வேறு ஓவியங்கள் கிடைக்கும். அதேதான். ஒவ்வொரு ஓவியரும் தங்களது சொந்த கலாச்சாரம், அரசியல் பின்னணி, தத்துவ புரிதல் ஆகியவற்றின் அடிப்படையில்தான் அந்த கவிதையை புரிந்து கொள்வார்கள். அட ஆமாம் இல்லையா? அதே போலத்தான் இது எனது உடல் என்ற வாக்கியம் பலரை சென்றடையும் போது அதனை பெறுபவர்களின் பின்னணிக்கும் சிந்தனை முறைக்கும் ஏற்ப அதற்கான விளக்கம் மாறியது. ஆஹா, வாக்கியம் என்னவோ மாறவில்லை, ஆனால் அதை படிக்கும் கண்கள் மாறிவிட்டன. மிகச் சரியான வார்த்தைகள். அதை புரிந்து கொள்ளும் மூளைகள் மாறிவிட்டன. ஒரு ஒற்றை தகவல் பல கோணங்களில் எப்படி பிரிகிறது என்பதற்கான ஆகச்சிறந்த வரலாற்று ஆவணம் இது. இது மிகச் சிறந்த விளக்கம். எனக்கு இப்போது புரிகிறது. மைய அதிகாரம் என்ற ஒரு அமைப்பு இல்லாதபோது மனிதர்கள் தங்களுடைய சொந்த தர்க்கத்தை பயன்படுத்த தொடங்கிவிட்டார்கள். ஆமாம், அதுதான் அந்த 200 விளக்கங்களுக்கு காரணம். இதன் தாக்கம் 1600களோடு நின்றுவிடவில்லை என்பதுதான் இதில் உள்ள அடுத்த சுவாரஸ்யம். இந்த விளக்கங்களின் பெருக்கம் இன்று நவீன காலத்தில் எப்படி நிலை பெற்றுள்ளது என்பதை பார்க்கும்போது ஒரு வரலாற்று நிகழ்வு எவ்வளவு நீண்ட நெடிய நிழலை வீசுகிறது என்பது புரிகிறது. ஆமாம், நமது தரவுகளின்படி இன்று வரை அந்த பிளவு அப்படியேதான் தொடர்கிறது. அதாவது கத்தோலிகர்கள் ஆழமாக நம்பும் உண்மையான பிரசன்னம் மற்றும் டிரான்சப்ஸ்டான்சியேஷன் ஆகியவற்றில் இன்று வரை பெரும்பாலான புரொட்டஸ்டன்ட் கிறிஸ்தவர்கள் நம்பிக்கை கொண்டிருக்கவில்லை இல்லையா? ஆமாம், நீங்கள் சொல்வது சரிதான். திருவிருந்தில் ஏதோ ஒரு வகையான ஆன்மீக பிரசன்னம் இருப்பதாக சில புரொட்டஸ்டன்ட் பிரிவினர் நம்பினாலும் கத்தோலிகர்களின் ஆழமான தத்துவார்த்தமான புரிதல் அங்கு முற்றிலுமாக இல்லை. இது ஒரு மிகப்பெரிய இறையில் பிளவு, சந்தேகமே இல்லாமல். இதெல்லாம் நமக்கு உணர்த்துவது என்ன? ஒரு நிமிஷம், இந்த டிரான்சப்ஸ்டான்சியேஷன் என்ற வார்த்தையை நாம் கொஞ்சம் ஆழமாக அலச வேண்டும். கண்டிப்பா. நேயர்களுக்கு இது சற்றே கடினமான வார்த்தையாக இருக்கலாம். இது வெறும் ஒரு சடங்கு அல்ல, இது ஒரு மிகப்பெரிய தத்துவார்த்த நம்பிக்கை இல்லையா? இதை புரிந்து கொள்ள நான் ஒரு ஒப்பீட்டை பயன்படுத்துகிறேன். சொல்லுங்கள், கேட்போம். ஒருவரின் புகைப்படத்தை பார்த்து அவரோடு வாழ்ந்த நாட்களை நினைவுகூழ்வதற்கும் அந்த நபரே நேரில் நம்முடன் அந்த அறையில் வந்து அமர்ந்திருப்பதற்கும் உள்ள வித்தியாசத்தைப் போல இதை நாம் பொருத்தி பார்க்கலாமா? மிக அருமையான ஒப்பீடு. புகைப்படம் என்பது ஒரு குறியீடு. அதை பார்த்து நாம் உணர்ச்சி வசப்படலாம், ஆனால் அது அந்த நபர் அல்ல. இது புரொட்டஸ்டன்ட் புரிதலுக்கு நெருக்கமாக உள்ளது எனலாமா? ஆமாம், பெருமளவில் அப்படித்தான். ஆனால் கத்தோலிக்க நம்பிக்கை என்பது அந்த நபரே நேரில் வந்து நிற்பது போல. இது சரியான புரிதல்தானா? உங்களுடைய இந்த ஒப்பீடு மிகச் சிறப்பு. இதை நாம் பெரிய வரலாற்று மற்றும் தத்துவ பின்னணியோடு ஒப்பிட்டு பார்த்தால் மிக சரியாக பொருந்துகிறது. அப்படியா? கொஞ்சம் விளக்குங்களேன். கத்தோலிகர்களின் ஆழமான நம்பிக்கையான டிரான்சப்ஸ்டன்சியேஷன் என்பதை புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம். அது மிகவும் ஆழமான ஒரு மெய்யல். அதாவது அந்த அப்பமும் ரசமும் வெறும் குறியீடுகள் அல்ல என்கிறீர்களா? ஆமாம், ஆராதனையின் போது அதன் வெளித்தோற்றம் அப்பமாகவும் ரசமாகவும் தெரிந்தாலும் அதன் உள்ளான மூலப்பொருள் அல்லது சாராம்சம் என்பது இயேசுவின் உண்மையான உடலாகவும் இரத்தமாகவும் அப்படியே மாறிவிடுகிறது என்பதுதான் அவர்களின் நம்பிக்கை. ஓ, நீங்கள் சொன்னது போல அது புகைப்படம் அல்ல, அது அந்த நபரே நேரில் இருப்பதற்கு சமம். அதுதான் நிஜம் என்பது அவர்களின் ஆழமான புரிதல். இதுதான் அந்த ரியல் பிரசன்ஸ். அப்படியென்றால் லூதருக்கு பிறகு வந்த புரொட்டஸ்டன்ட் பிரிவினர் இதை எப்படி பார்த்தார்கள்? அவர்கள் ஏன் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை? லூதரின் பிரிவினைக்கு பிறகு பல புரொட்டஸ்டன்ட் சிந்தனையாளர்கள் மனித அறிவியலையும் தர்க்கத்தையும் அதிகம் பயன்படுத்த தொடங்கினார்கள். அதனால் அவர்களின் புரிதல் மாறியதா? ஆமாம், அதனால் அவர்களின் தற்போதைய மாறுபட்ட நிலைப்பாடு என்பது நற்கருணையை ஒரு நினைவு கூர்தலாகவோ அல்லது ஆன்மீக ரீதியிலான ஒரு அடையாளமாகவோ பார்ப்பது. நான் சொன்னது போல அது ஒரு புகைப்படத்தை பார்த்து ஒரு மாபெரும் தியாகத்தை நினைவு கூறும் ஒரு உணர்வுபூர்வமான நிகழ்வாக அவர்கள் அதை பார்க்கிறார்கள். சரியாக சொன்னீர்கள். இந்த தத்துவார்த்தமான இடைவெளிதான் பல நூற்றாண்டுகளாக இன்று வரை தொடர்கிறது. மூலத்தரவுகளின் அடிப்படையில் பார்க்கும்போது இது எனது உடல் என்ற அந்த ஒற்றை வாக்கியத்தை ஒருவர் இது நிஜமாகவே உடல் என்று பார்க்கிறார், இன்னொருவர் இது உடலை குறிக்கும் அடையாளம் என்று பார்க்கிறார். ஆமாம், ஒரே ஒரு வரலாற்று நிகழ்வு
பல நூறாண்டுகளாக மனிதர்கள் முழுமையான உண்மை என நம்பிய ஒரு விஷயத்தை எப்படி இரண்டு முற்றிலும் வேறுபட்ட தத்துவங்களாக பிரித்தது என்பதை இது தெளிவாக காட்டுகிறது. இது உண்மையிலே மூளையைச் சுழல வைக்கும் ஒரு விஷயம். ஒரு காலத்தில் ஐரோப்பாவே ஒட்டுமொத்தமாக நம்பிய ஒரு விஷயம் எப்படி 15 ஆண்டுகள் அதற்காகவே வாழ்ந்த ஒரு மனிதரால் கேள்விக்குள்ளாக்கப்பட்டது என்பது ஆச்சரியத்தின் உச்சம். ஆமா, அவும் 100 ஆண்டுகளுக்குள் 200 துண்டுகளாக உடைந்து இன்று 2 பெரிய தத்துவவாத மலைகளாக எதிரெதிரே நிற்கிறது. ஆக இன்று நாம் பார்த்த இந்த ஆழமான அலசலை ஒரு சுருக்கமாக பார்ப்போம். தொடக்க காலத்தில் எந்தவித மாறுபாடும் இன்றி அனைத்து கிறிஸ்தவர்களாலும் தெய்வீக வெளிப்பாடாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரே நம்பிக்கை இருந்தது. ஆமா, அந்த அசைக்க முடியாத ஒற்றுமை இருந்தது. பிறகு 15 ஆண்டுகள் அதே கத்தோலிக்க அமைப்பில் பாதிரியாராக இருந்த மார்ட்டின் லூத்தர் 1517 எடுத்த ஒற்றை முடிவால் அந்த நம்பிக்கை எப்படி ஆட்டம் கண்டது என்பதை பார்த்தோம். ஆமா, ஒரு பெரிய அதிர்வலை. பின்னர் அது எப்படி 1600களில் மைய அதிகாரம் இல்லாத காரணத்தால் 200க்கும் மேற்பட்ட வெவ்வேறு விளக்கங்களாக வெடிச்சுச் சிதறியது என்பதையும் பார்த்தோம். அது மனித சிந்தனையின் சுதந்திரம் என்று சொல்லலாம். ஆமா, அதுவே இன்றுள்ள நவீன காலத்தில் டிரான்ஸ்சப்ஸ்டான்சியேஷன் மற்றும் குறியீட்டு நினைவு கூறுதல் என மாறுபட்ட நம்பிக்கைகளாக எப்படி நிலைப்பட்டுள்ளது என்பதையும் நாம் விரிவாக பேசினோம். ரொம்ப தெளிவான ஒரு சுருக்கம் இது. நேயராகிய உங்களுக்கு இது ஒரு முக்கியமான பாடத்தை உணர்த்தியிருக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். கண்டிப்பா. நீங்கள் எந்த துறையை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, அது அறிவியல், தொழில்நுட்பம், வரலாறு அல்லது தத்துவம் என எதுவாக இருந்தாலும் இதில் ஒரு பாடம் இருக்கிறது. ஆமா, நீண்ட காலமாக இதுதான் இறுதியான உண்மை என நம்பப்படும் ஒன்று காலப்போக்கில் எப்படி மாறுகிறது என்பதுதான் அந்த பாடம். ஆமா, மனிதர்களின் சிந்தனை சுதந்திரத்தாலும் கேள்வி கேட்கும் மனப்பான்மையாலும் எப்படி வெவ்வேறு கோணங்களில் புரிந்து கொள்ளப்படுகிறது என்பதை இந்த வரலாற்று நிகழ்வு நமக்கு மிக அழகாக கற்பிக்கிறது. ஒரு மைய அதிகாரம் உடையும் போது பல நூறு புதிய சிந்தனைகள் பிறக்கின்றன என்பதுதான் நாம் இதிலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான சாராம்சம். முற்றிலும் உண்மை. மனித சிந்தனையின் பரிணாமத்தையும் நாம் ஒரு தகவலை எப்படி உள்வாங்குகிறோம் என்பதையும் இதைவிட சிறப்பாக விளக்க முடியாது. சரி, இந்த ஆழமான அலசலை நிறைவு செய்வதற்கு முன் நேராகிய நீங்கள் சுயமாக சிந்திப்பதற்காக உங்களை உறங்க விடாமல் செய்யக்கூடிய ஒரு ஆழமான கேள்வியை நான் முன்வைக்க விரும்புகிறேன். அடடே, சொல்லுங்கள், கேட்போம். சற்று கற்பனை செய்து பாருங்கள். நவீன தகவல் தொடர்பு சாதனங்கள், இணையம், தொலைக்காட்சி, சமூக வலைத்தளங்கள் என எதுவுமே இல்லாத 1600ஆம் ஆண்டிலேயே மனிதர்கள் குதிரைகளிலும் கப்பல்களிலும் மட்டுமே பயணம் செய்த ஒரு காலத்தில் வெறும் 6 வார்த்தைகளைக் கொண்ட ஒரு வாக்கியத்திற்கு 200 வெவ்வேறு விளக்கங்கள் உருவானது என்றால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆமாம், ரொம்ப பெரிய விஷயம்தான். இன்று நாம் ஆணித்தரமாக நம்பி படிக்கும் பல பழமையான வரலாற்று நூல்கள், தத்துவ புத்தகங்கள் மற்றும் பல ஆயிரக்கணக்கான பக்கங்கள் கொண்ட பழங்கால ஆவணங்கள் ஆகியவற்றின் மூல கருத்து இந்த பல நூற்றாண்டுகளில் எந்த அளவுக்கு பரிணாம வளர்ச்சி அடைந்திருக்கும்? ஓ மை காட், இது ஒரு மிகப்பெரிய கேள்வி. அல்லது பல மனிதர்களின் அகவயமான சிந்தனைகளை கடந்து வரும்போது அதன் உண்மையான வடிவம் எந்த அளவுக்கு மாறியிருக்கும்? நாம் இன்று படிக்கும் வரலாறு என்பது உண்மையிலேயே அன்று நடந்ததா, அல்லது அது பல்வேறு மனிதர்களின் கண்களால் நமக்கு கடத்தப்பட்ட 200வது விளக்கமா? இதை பற்றி சற்று ஆழமாக சிந்தித்து பாருங்கள். அடக்கடவுளே, உண்மையிலே இது ஒரு சிலிர் போட்டும் கேள்விதான். எப்போதுமே சில விடைகளுடனும் அதையும் தாண்டி ஒரு பெரிய கேள்வியோடும் விடை பெறுவதுதான் ஒரு ஆழமான தேடலுக்கு தொடக்கமாக அமையும். கண்டிப்பா. அந்த வகையில் பாறையில் செதுக்கப்பட்டது போல எக்காலத்திலும் மாறாதது என்று நாம் நினைத்த ஒரு ஆழமான நம்பிக்கை எப்படி நூற்றுக்கணக்கான துண்டுகளாக உடைந்தது என்ற ஆச்சரியத்தோடு இந்த உரையாடலை நாம் முடிக்கிறோம். ஆமா, வரலாறு என்பது வெறும் தேதிகளின் தொகுப்பல்ல, அது மனித மனங்களின் முடிவில்லாத பயணம். தொடர்ந்து சிந்திப்போம். உங்களது நேரத்திற்கு நன்றி. எம்எம்ஐ கேத்தலிக் மீடியா யூடியூப் சேனல் வழங்கிய இந்த திருப்பலி 101 விளக்கங்கள் தொடர். இணைந்திருந்தமைக்கு நன்றி. இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தம் அன்பாலும் அருளாலும் ஆசியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. ஆமீன்.